ஆ, வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்கிறத பார்த்தப்போ எனக்கு வீடியோ போடணும்னு தோணிகிட்டே இருந்தது. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் ரொம்ப பெயினாக இருக்குது. நம்ம முந்தானத்து நடந்த விஷயம், கரூரில் நடந்த விஷயந்தான். குழந்தைகள் பெரியவங்கள்லாம் இப்படி இந்த கூட்டத்தில் நசுங்கி உடல் நசுங்கி இறந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வலியாக இருக்குது. ஒரு இடத்துல குழந்தைகள் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 1.5 வயசு குழந்தைங்க, 4 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைலாம் இருந்து கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் வராருன்னா அவர் டிவியில் வச்சு பார்த்துக்கலாம் இல்லையா? அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான். அவர்கிட்ட ஒன்றும் ஸ்பெஷல்னால் இப்போ நாட்டுக்கு ஏதோ செய்யணும்னு வராரு, அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு எவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்தில் குழந்தைங்களை கொண்டு போய் எப்படி எனக்கெல்லாம் நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி தயவுசெய்து பெற்றோருங்க குழந்தைங்க அடம் பிடிச்சாலும் பெற்றோர்களுக்கு தெரியும் இது குழந்தைக்கு நல்லது கெட்டது. அப்படி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா, குழந்தை மருந்து குடிக்கலன்னா நம்ம இது பண்ணியாவது, நம்ம ஃபோர்ஸ் பண்ணியாவது மருந்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் குழந்தைக்கு நல்லதுக்குன்னு நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் குழந்தைங்க தெரியாமல் அடம் பிடிக்குது, விஜய் அண்ணாவை பார்க்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் தான் சொல்லி புரிய வச்சு அவங்க இல்லை இவ்வளோ ஜனமாக இருக்குது, கூட்டத்தில் போகக்கூடாது, இது சேஃப் இல்லை அப்படி சொல்லி பேரண்ட்ஸ் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். போலீஸை கண்ட்ரோல் பண்ணலை, அவர் கண்ட்ரோல் பண்ணணும் கேட்குறத விட நம்ம வீட்டு குழந்தைங்கள நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே வைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஜனம் 10,000 பேர் சொல்கிற இடத்துல 27,000 பேர் அங்கே வந்திருக்காங்கன்னா எவ்வளோ கஷ்டமான அந்த மூச்சு விட எவ்வளோ அந்த குழந்தைங்க துடிச்சு செத்துருக்கோங்க. மூச்சு கூட முடியாமல், தண்ணி குடிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருக்கும். ஸோ தயவு செய்து மக்கள் இனியாவது விழிப்புணர்வை கொண்டு வாங்க. அவங்களும் மனுஷங்க தான். ஸோ நம்மளை மாதிரி தான் அவங்களும். ஸோ அதனால் வராங்களா, ஃப்ரீயாக இருந்ததா பாருங்கள். இந்த மாதிரி கூட்டத்தில் தயவு செய்து போய் குழந்தைங்களை பறி கொடுக்காதீங்க. ஒருத்தர் குழந்தைங்க இல்லாமல் தவம் கிடக்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்காகலாம் கிடைச்ச குழந்தைங்கள பத்திரமா எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ சேஃபாக பார்க்கணும். அதனால் தப்பாக இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. கூட்டத்தில் மாட்டிக்காதீங்க. இனி அப்படி ஏதாவது நடக்குதுன்னா டிவியில் பாருங்கள். ஏதாவது லைவாக காட்டுறாங்களே டிவியில் பாருங்கள். நேரில் பார்த்தா கூட இன்னும் யாரும் பக்கத்தில் போய் கையெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. அவர் எங்கேயோ மேலே நிற்க போகிறாரு, சுற்றி அவ்வளோ கூட்டத்தில் நம்ம எங்கேயோ முள்ளிருந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை விட அழகாக வீட்டில் எடுத்து டிவியில் பார்க்குறது எவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு தயவுசெய்து குழந்தைங்க அடம் பிடிச்சாங்கன்னா சொல்லி கொடுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது வேறு எங்கன்னா வந்தான்னா பார்க்கலாம், இப்போ பார்க்க வேண்டாம், டிவியில் பார்த்துக்கலாம் சொல்லி கொடுக்கணும். நம்ம தான் பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சிடாதீங்க.